15 கிராமங்களுக்கு வடிகாலாக உள்ள ஆனந்த காவேரி மற்றும் கிளி வாய்க்கால்களில் ஆக்கிரமிப்புகளை ஸ்டாலின் அரசு முறையாக தூர்வாரியிருந்தால் இதுபோன்ற பாதிப்புகளை தவிர்க்கலாம் என்று விவசாயிகள் தெரிவித்ததோடு தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி பகுதியில் பெய்த மழையால் குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி, பழைய குற்றாலம் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்தது. மேலும் மெயின் அருவியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் பாலங்களின் தடுப்புச் சுவர்கள் உடைந்தன. இந்நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி குற்றால கரையோரம் உள்ள அனைத்து கடைகளை திறக்கவும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை பெய்து வருவதால் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் முழுவதும் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. பேருந்து நிலையத்திலிருந்து மழைநீர் வெளியேறுவதற்கு வடிகால்வாய் இல்லாததால் தண்ணீர் தேங்கி இருப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து தாமிரபரணி ஆற்றிற்கு செல்லும் ஓடையின் மேல் பகுதியை தற்காலிகமாக உடைத்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. இந்த நிலையிலிருந்து கால்வாயில் இருந்து வந்த மழைநீர் கல்லணை தெரு, முகமது அலி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் அவதிக்கு உள்ளாகினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கும்பகோணம் ஆதி திராவிடர் நலத்துறை மாணவர் விடுதி வளாகத்தில் மழைநீருடன் கழிவுநீர் சூழ்ந்ததால் மாணவர்களுக்கு தொற்று நோய் பரவும் நிலை உருவாகியுள்ளது. கடந்த 3 தினங்களாக பெய்த மழையில் ஐயப்பன் நகர் பகுதி அரசு ஆதி திராவிடர் மாணவர் விடுதி முழுவதும் மழைநீர் சூழ்ந்ததில் கழிவுநீரும் கலந்தது. இதனால் மாணவர்கள் வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் உடல்நிலை சரியில்லாத மாணவர்களை பிற மாணவர்கள் முதுகில் சுமந்து கொண்டு செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிகாரிகள் உடனடியாக பார்வையிட்டு மாற்று ஏற்பாடு செய்து தர வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பெரிய கொடிய விஷமுடைய பாம்பு எல்லாம் உள்ளுக்கு வந்துருச்சு. இதனால் மாணவர்கள் கடும் அவதிப்படுறாங்க. அதனால் இல்லாமல் இருக்கக்கூடிய 20 மாணவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இருக்கிறாங்க. அவங்க மற்ற மாணவர்களும் தூக்கிட்டு போய் தான் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்க்கிற நிலைமையில் அவதியில் இருக்கு. இதனால் இந்த ஆதிதிராவிடர் நலத்துறை விடுதியில் இருக்க மாணவர்கள் வெறும் கடு அவதிப்படுறாங்க. இதனால் அந்த ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலகர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே மழையால் ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்ட நிலையில் அப்பகுதி மக்கள் கயிறு மூலம் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து சென்று வருகின்றனர். பாலமேடு அருகே உள்ள சாத்தியார் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை மற்றும் குட்லாம்பட்டி பகுதியில் பெய்த மழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் நீர்வரத்து கால்வாயான சாத்தையாற்றில் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கெங்காமுத்தூர் பகுதியில் உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் கயிறு மூலம் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து வருகின்றனர். மேலும் தங்கள் பகுதியில் ஆற்றை கடக்க பாலம் கட்டித்தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே தற்காலிக பாலம் உடைந்ததில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. நெம்மேனி பாம்பாற்றில் 6 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாலம் கட்டப்பட்டு வருவதால் தற்காலிகமாக தும்பு பாலம் அமைக்கப்பட்டு அதன் வழியாக புதுவயல் கிராமத்திலிருந்து தேவக்கோட்டை வழியாக 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து நடைபெற்றது. இந்த நிலையில் 3 தினங்களாக பெய்த மழையில் தற்காலிக பாலம் அடித்து செல்லப்பட்டதால் விவசாய நிலங்களுக்குள் ஆற்று நீர் புகுந்ததோடு 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் தற்காலிகமாக பாலத்தை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.